இல்லை சேனல் உங்கள் அன்புடன் வரவங்களுக்கும் தோழலே காலை வணக்கம். வீடியோட ஒரே நாள் தான். அதுக்கு முன்னால் இது பார்த்துக்கோங்க. இதான் பார்சல் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னோட ரெகுலர் கஸ்டமர் ஒன்று ஏற்கனவே நிறைய வாட்டி நான் உங்களுக்கு சொல்லிக்க வீடியோ இல்லை. எனக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் சரௌண்டிங்கில் ஒரு கஸ்டமர் இருக்காங்க சொன்னல, மாதவரம் சரௌண்டிங். அண்ட் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இதுக்கு போகிற மாதிரி தாம்பரம் போகிற மாதிரி பைபாஸ் ரோட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லை, என்னப்பா வீடியோவே காணுமே, ஒர்க்கே நான் பண்ணுறதில்லை தோழர். பைக் டாக்ஸி தான் நான் அதிகமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ அதை நான் ரொம்ப ஓட்டுறதே இல்லை. காரணம் என்னென்னா, 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்குது. 1000 ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் 300 ரூபா 350 ரூபா பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வண்டி வந்து ரொம்ப ஓட்டி தேய்மானம்னு சொல்லுவாங்க தெரியுமா. ரொம்ப அதிகமாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி பெட்ரோல் போகிறது பிரச்சனை இல்லை. பெட்ரோல் கூட ஒரு பக்கத்தில் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் மாதத்துக்கு கண்டிப்பாக சர்வீஸ் நம்ம 2000 ரூபா 3000 ரூபா தனியாக எடுத்து வச்சே ஆகணும். சர்வீஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம பின்னால் ஆளுங்களை உட்கார வைக்கிறோம்ல, அவங்க எப்படி குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா 60லேருந்து 70 கிலோ கம்பல்சரியாக 50 மினிமம் இருப்பாங்க. வெயிட்டு தாக்கு பிடிக்க மாட்டேங்குது. வண்டி அடிக்கடி சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா எதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, வண்டி ஆக்சிடென்ட். இப்போ நான் போயிட்டுருக்கேன், யாருமே இல்லை, நான் மட்டும் ஒரு ஆள் தான். இப்போ நான் பார்சல் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அசால்ட்டாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். எந்த மாதிரினா, ஆக்சிலேட்டர் ஒரே மாதிரி பிடிச்சனா 40 பிடிச்சனா 40. ஆக்சிலேட்டர் முறுக்க வேண்டிய வேலை கிடையாது. ஆக்சிலேட்டர் ஹாஷாக கொடுக்க வேண்டியதில்லை. இப்போது 40 கிலோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிலேட்டர் கொஞ்சம் நான் லைட்டாக தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். 60 70 இருந்தாங்கன்னா ஆக்சிலேட்டர் நல்லா முறுக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆக்சிலேட்டர் நான் ஃபுல்லாக கொடுக்க நிறையா பெட்ரோல் வந்து குடிக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெட்ரோல் அதிகமாக போகுது. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆக தான் செய்யுது. ஏன்னா பின்னால் உட்காரிக்க கொஞ்சம் லைட்டாக தட்டி விடும்ல நம்மளோட மட்காடு, ஏதாவது வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது. இப்போ இந்த கொரியர் வேலைனா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் வாட்டுக்கு சல்லுன்னு ஆக்சிடென்ட் பிடிச்சினா ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கேன் பாருங்கள். பைபாஸ் ரோட்டில் அழகாக போயிட்டே இருக்குது. என்ன கொரியர் வேலை, அதை விட ஒரு முக்கியமான விஷயம், ஊபர் கனெக்ட் தம்ப்நெயில்ல போட்டுருக்கேன். ஊபர் கனெக்ட் தூக்கிட்டாங்களா தொடர், எனக்கு ஒன்றுமே புரியல. எந்த ரேட்டிங் கம்மியாகிடுச்சு சுத்தமாக. அதுவும் ரேட்டிங் வேறு கம்மியாகிடுச்சு ஊபரில் 4.94. ஆக்சுவலாக என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 4.97 ஆகிடுச்சு. 5ல் இருந்தது 4.97 ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 4.97 வரும்போது என்ன ரேட்டிங் சொல்லி இப்போ என்ன பிரச்சனைன்னு போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து தூங்குற மாதிரி வண்டி ஓட்டுறீங்க, அதாவது ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரேட்டிங் வந்து 1 கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஒரு கஸ்டமர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டிருக்காங்கன்னா, இவர் ரொம்ப வேகமாக ஓட்டுறாரு. ஏன்பா இந்த வண்டியில் வேகமாக ஓட்ட முடியுமா, என்ன மனசாட்சி உள்ளவங்க அவங்க சொல்கிறாங்கன்னு இந்த ஆப்பும் பாருங்களேன். என்னோடய ரேட்டிங் நம்ம கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. 4.94 தொடர். இப்போ என்னோட இது ரேட்டிங் பார்த்தீங்கன்னா விட்டா இன்னும் எனக்கு 0ல் கூட போகும்னு நினைக்கிறேன். என்ன எப்படி தான் ஓட்டுறது எனக்கு உண்மையே புரியலை. எனக்கு அதனால தான் அதை விட்டுட்டேன். அந்த பைக் டாக்ஸி ஓட்டுறதே இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓட்டுறது இல்லை. இந்த கொரியர் தான் ஓட்டுறேன். கொரியர் கூட பார்த்தீங்கன்னா 500 600 தான் எடுக்க முடியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக இதுக்கு போயிடுவேன். கிலோமீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர் போவேன். எனக்கு ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல மூடில் இருந்தாங்கன்னா கஸ்டமரு 420 ரூபா கொடுப்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல முடியல 450 ரூபா கொடுப்பாங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா கொடுத்து முடிச்சிருவாங்க. கிலோமீட்டருக்கு எனக்கு 10 ரூபாய்க்கு மேலே 10 ரூபா கொடுக்குறது போக எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா எனக்கு எப்பயுமே அந்த கஸ்டமர் கிடைக்கும். இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர். எனக்கு இவங்க பார்த்தீங்கன்னா 2 வருஷம் மேலே இவங்க வந்து எனக்கு கஸ்டமர். போர்ட்டரில் இருந்து இவங்க எனக்கு போர்ட்டர் எப்போ ஆரம்பிச்சோன்னா அப்போலேருந்து போர்ட்டரையும் ஒதுக்கியாச்சு. எதனால் அப்படின்னு உங்களெலாம் தெரியும். யூனிஃபார்ம் போட சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் போடுறது பிரச்சனை இல்லை. அந்த பேகை வர வச்சுட்டு வேறு ஏதாவது ஒர்க்கு பார்க்கணுன்னா அதை பார்க்க முடிய மாட்டேங்குது. இப்போ ரொம்ப லாங்கில் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு கண்டிப்பாக யூனிஃபார்ம் போட்டோன்னா லாங்கில் கொண்டு போய் விட்டுரும். நம்ம வேறு வேலை பார்க்கலான்னா அதை வேறு கையில் வேறு வச்சுட்டு வரணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வச்சுட்டு போக முடியாது. அதுதான் ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை. போட்டுறதுனால யூனிஃபார்ம் போடுறதுனால அதை ஓட்டுறது இல்லை. ஆனால் இப்போ நிறைய பேர் நான் யூனிஃபார்ம் பார்க்குறதே இல்லை. யூனிஃபார்ம் எல்லாம் ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது விடுவோம். அப்புறம் ஊபர் கனெக்ட் தூக்கிட்டாங்களா இல்லையா? ஏன்னா ஊபர் கனெக்ட் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கூட கேட்டேன். எனக்கும் ஊபர் கனெக்ட் இல்லைடா அப்படின்னு தான் சொன்னான். அவன் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.98. அவனுக்கு ஊபர் கனெக்டே இல்லை. ஊபர் கனெக்ட் ஸ்டாப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஒருவேளை இருக்குது அப்படின்னா யாராவது ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து கஸ்டமர் கேர்கிட்ட சொல்லலாம், ஏங்க ரேட்டிங் கம்மி பண்ணுறதுக்காக ஊபர் கனெக்ட் தூக்கிட்டீங்களா அப்படின்னு. ஏன்னா ஊபர் கனெக்ட் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் எனக்கு டவுட்டு, யாருக்காவது ஊபர் கனெக்ட் இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட்டு. இப்போ நான் இதை டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நான் என்ன எதுவும் சொல்கிறேன். அதுக்கு ரேப்பிடோ பார்சலும் நான் அப்பப்போ ஓட்டுறதோட பரவாயில்லாமல் இருக்குது. ஹோம் ரோட்டு போட்டு ஓட்டலாம். என்ன பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குடிக்குது, அதான் ஒன்று. சரி ரைட்டு. இப்போ நான் அதை முடிச்சுட்டு தாம்பரம் போய் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் தான் சொல்கிறேன்.
தோழர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட் டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்தேன். இந்த லொக்கேஷனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட் சைட் கடை. சும்மா சட்னி வைப்பாங்க பாருங்கள், தக்காளி சட்னி. இது வந்து குரோம்பேட்டில், தாம்பரத்துலேருந்து குரோம்பேட் வரைக்கும் வந்திருக்கேன். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் புதினா சட்னின்னு ஏகப்பட்ட சட்னி வச்சுருப்பாங்க. 3 பூரி தான் சாப்பிட்டேன். நான் அடிக்கடி வருவேன் இந்த சைட்லாம். 3 பூரி சாப்பிட்டேன், ஒரு வடை சாப்பிட்டேன். வெறும் 46 ரூபாயில் வேலை முடிஞ்சது. சும்மா வயிறு அப்படி உப்பி நினைஞ்சிச்சு. நீங்கள் என்ன வேணால் இருக்கும், தோசை இருக்கும், இட்லி இருக்கும், ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கும். இதுக்கு பக்கத்து கடையே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஷாப் கூட இருக்குது. அதுவும் ரேட்டு கம்மி, தரமாக இருக்கும் சாப்பாடு. நம்பி வரலாம். இந்த லொக்கேஷனில் லிங்கை போட்டுருக்கேன். நம்பி நீங்கள் சாப்பிட எப்பயாவது வரீங்க, அந்த தாம்பரம் சைடு இருக்க பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும். நம்பி வரலாம். ரேட்டு கம்மியாகும். 50 ரூபா கையில் வச்சுக்கோங்க தோழர், அசால்ட்டாக வேலை முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பசங்க நிறைய பேர் சொல்லிங்க, ஆனால் நீங்கள் தாம்பரம் சைடு வந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நம்பர்லாம் இருக்குது, கால் பண்ணலாம்னு நினச்சா அந்த மொபைல் என்கிட்ட ரிப்பேரு, அது இல்லை. அதான் ஒன்று. ஐயா அந்த வாட்ஸ்அப் நம்பரை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. தாம்பரம் சைடெலாம் வந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ப்ரோன்லாம். நான் ஏற்கனவே 2 தோழர்கிட்ட பேசியிருக்கேன். தாம்பரம் சைடு ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடில் சைடில் ஒரு தோழர்கிட்ட பேசி நேராகவே மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு நான் என்றைக்காவது வந்தேன்னா கால் பண்ணலாம்னு நினச்சேன். நம்பர் என்கிட்ட இல்லை. சரி ரைட்டு, தாம்பரம் சைடு அடுத்த வாட்டி வந்தால் நான் வந்து நம்பர் கொடுங்க, நான் கால் பண்ணிட்டு அவங்களை மீட் பண்ணுறேன். இதோட பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, 5 கிலோமீட்டர் தோழர் தாம்பரத்துலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். நிழல் இருக்கான்னு தேடி சரி நம்ம வந்துடுவோம், எப்பயும் சாப்பிட்றதுக்கு வந்துடும் சொல்லிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லை, 1 மணி நேரம் சும்மா ஆர்டர் இல்லாமல் நொந்து தான் இந்த சைடு வந்தேன். காலைல 10 மணிக்கெலாம் வந்துட்டேன். மணி இப்போ 11:15 மேலே ஆகிடுச்சு. ஓகே தோழர், அடுத்த எதாவது தான் சொல்கிறேன் தோழர். பார்த்தீங்கன்னா பார்சல் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம். நிறைய வாட்டி நான் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த தாம்பரம் சைடு இருக்க பசங்க, குரோம்பேட்டு, பல்லவரம், இந்த சைடில் இருக்க இந்த ஏரியாவில் இருக்க பசங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணிக்காங்க. ஆனால் நான் தாம்பரம் சைடில் இருக்கேன், குரோம்பேட்டில் இருக்கேன், பல்லவரில் இருக்கேன், இந்த சைடெலாம் ஆர்டரே வர மாட்டேது, உங்களுக்கு எப்படின்னா இருக்குலாம் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது எனக்கு புரியல. இப்போ தான் வந்த பிறகு 2-3 வாட்டி நான் வந்திருக்கேன். எனக்கு அந்த இது புரியுது எனக்கு அவங்க சொல்கிறது. ஏன்னா நான் இப்போ இயர்லி ரொம்ப சீக்கிரமாக 10 மணிக்கெலாம் 10-10:30 வந்துட்டானா. முந்திலாம் வந்திருக்கேன், ஆனால் வந்து 12 மணிக்கு மேலே இல்லை 1 மணிக்கு மேலே தான் வருவேன். ஆனால் இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாக வந்துட்டேன்னா 2 மணி நேரம், 1 மணி நேரம் இல்லை தவிர 2 மணி நேரம் சும்மாவே இல்லை. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 12:45 இருக்கும். 2 மணி நேரம் குரோம்பேட்லேயே நின்றுட்டுருந்தேன். ஆர்டர்ஸ் வருது. எதில் வருதுன்னா ரேப்பிடில் வருது. எப்படி ஆர்டர் வருதுன்னா 3 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1.5 கிலோமீட்டர் ட்ராப்பு. இது ஆக்சுவலாக இது ஒன்று மட்டும் மாற்றணும். ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் இது ஒன்று இன்னும் மாற்றவே இல்லை. அவங்க அது ஆர்டர் கொடுக்கணுன்றக்காக கொடுத்தே ஆகணுன்றக்காக ஆர்டர் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா அது 3 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணிவிட்டு 1 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணோன்னா நம்ம கையில் கிடைக்க போகிற கேஷ் 25 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். நம்ம போகிறது எத்தனை கிலோமீட்டராக இருக்கும்? 5 கிலோமீட்டராக இருக்கும். ஸோ அதோட அமௌண்ட்டு நம்ம வர்த்தபுளாக இருக்குமா? அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கிப்பு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஊபரில் இல்லை ஓலாவில் ஸ்கிப்பு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்டர் மறுபடியும் நம்மளுக்கு வரத்துக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கழிச்சா மறுபடியும் வரும். அந்த சரௌண்டிங்கில் இருக்க பசங்களுக்கு யாருக்காவது அந்த ஆர்டருக்கு அப்படியே பாஸ் பண்ணி விடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு அந்த ஆர்டர் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரேப்பிடோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஸ்கிப்பு கொடுத்தனா மறுபடியும் வருது, ஸ்கிப்பு கொடுத்தனா மறுபடியும் வருது, வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம அதிகமாக ஸ்கிப் கொடுக்கவும் முடியாது, பயமாக இருக்குது. ஏற்கனவே ஊபரில் என்னோடய ரேட்டிங்கு செம்ம மொக்கையாக இருக்குது, 4.94 ஆகிட்டாங்க. இதை ரேப்பிடில் நான் ஸ்கிப் கொடுத்த ஐடி ஏற்கனவே ஒரு விஷயம் வேறு சஸ்பெண்ட் பண்ணி வேறு வச்சுருந்தானுங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ரொம்ப ஓவராக ஸ்கிப் கொடுத்தா சஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 3 ஆர்டர் வந்துச்சு, ஸ்கிப்பு கொடுத்து பார்த்தேன், அதே ஆர்டர் ஒரே ஆர்டர் திருப்பி வந்துகிட்டே இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கு ஆர்டர் வருது, ஸ்கிப்பு கொடுத்தேன், பார்த்தேன் அதே ஆர்டர் வருதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி ஆன் பண்ணேன். எல்லா ஆப்பையும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன், எதுவுமே வரல, ஆர்டரே வரவே இல்லை எதுலேயுமே. ரேப்பிடோ மட்டும்தான் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்குது, அதுவும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வருது. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணேன். மறுபடியும் 10 நிமிஷமாக அதே மாதிரி தான் ஆர்டர் வருது, 20 ரூபா ஆர்டர் தான் வருது அதிகமாக. சரி ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணேன், கொஞ்சம் தள்ளி போய் ஆன் பண்ணேன், திருப்பியும் அதே ஆர்டர்ஸ் தான் வருது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பல்லாவரம், ஓல்டு ஜமீன் பல்லாவரம், அந்த சைடு ஆர்டர்ஸ் தான் அதிகமாக வருது. நான் நிற்கிறேன்னா அது பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வருது. போகிறது பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் மொத்தமாக போக வேண்டியதாக இருக்குது. நான் கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் அதிகமாக வருது. இந்த தாம்பரம் சைடில் இருக்க பசங்க நான் சொல்கிறது கண்டிப்பாக ட்ரூத் இது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அவங்க தெரியும். ஆர்டர்ஸ் ரேப்பிடில் அதிகமாக வர மாதிரி இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இது இருக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நேராக இதுக்கு போய்ட்டு இருக்கோம். நம்ம ரேப்பிடோ பார்சலில் பிக்கப் பண்ணிவிட்டேன். எங்கேருந்தா உள்ளே போய் என்னது பல்லாவரம் சைடில் தான் போய் பிக்கப் பண்ணேன். ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக இதுக்கு போகிற மாதிரி இருக்குது, சவுகார்பேட்டில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே டெலிவரி பண்ணிட்டு எப்படியும் 17-18 கிலோமீட்டர் காமிச்சது. அங்கே போய் டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்த தான் சொல்கிறேன் தோழர்.
தொடர் ஆர்டர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டில் தான் இருக்கேன் இப்போது. என்னோடய ஏர்னிங் பாருங்கள் 483 ரேப்பிடோவில் பார்சல் மட்டுமே இது பண்ணது. வேறு எதுவுமே பண்ணல. லாஸ்ட்டாக அந்த சவுகார்பேட்டில் நான் வீடியோ காமிச்சேன்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆர்டர்ஸ் வந்துச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேனில் ட்ராப்பு, ட்ரிப்ளிகேன்லேருந்து மறுபடியும் அண்ணா நகர் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பொர்ஷாவா அப்படி இப்படி சின்ன சின்ன ஆர்டர் முடிச்சு 480 ரூபா எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலில் ஒன்று பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் என்னோடய பர்சனல் இது அது வந்து ஒரு 400 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். டிப்ஸ் எல்லாம் சேர்த்தனா எப்படியும் 1000 ஆகிடுச்சு. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரத்துக்கே 4, 4:30, 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 2, 3 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு வந்து ஆஜராகிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்காக வந்துடுவேன். ஆனால் சாப்பாடே பார்த்தீங்கன்னா 4:30 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம 9 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் இந்த 1000 ரூபா எடுக்கவே முடியும். கம்பல்சரியாக நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் சும்மா நிற்கிற மாதிரி இருக்கும். 3, 4 மணி நேரம் ஓரம் கட்டுறோம்ல, அது கண்டிப்பாக கம்பல்சரியாக நம்ம ஓரம் கட்டி தான் ஆகணும். ஆனால் என்னென்னா அதான் சொன்னேன், அது சொன்னால் திருப்பி சொன்னால் போர் அடிக்கும். ஸோ இதுதான் காரணம். 6 மணி நேரம் 7 மணி நேரம் செய்கிற வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் செஞ்சே ஆகணும். அப்போ தான் 1000 ரூபா எடுக்க முடியும். அதுவும் முடியாது. சின்ன சின்ன ஆர்டர்ஸ் தான் வரும். அதிகமாக சின்ன சின்ன ஆர்டர்ஸ் தான் வந்தது. ஓகே இதோட க்ளோஸ் பண்ணிக்குவோம். பை. எஸ் கமிங்.